அவர் வார்த்தைக்கு கொஞ்சம் சீரியஸா இருக்கணும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவர் வார்த்தை எல்லாம் உங்களுக்கு தான். யாருக்கு? அவர் வார்த்தை எல்லாமே அவர் நல்லதுக்கு சொன்னாரா? ஏன் நல்லதுக்கு சொல்றாரு, அதை நான் மறந்துடுறேன். அவர் ஏன் நான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றாரு. அவர் வார்த்தை எல்லாம் கொஞ்சம் சீரியஸா நம்ம எடுத்துக்கணும், சாதாரணமா எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர் வார்த்தையை லேசா எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவருடைய வார்த்தையை 10ஓடு 11 எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொரு வார்த்தையும் உங்க நல்லதுக்கு, ஏன் நல்லதுக்கு, நான் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு, நான் வீழ்ந்து போகாமல் இருப்பதற்கு, நான் வாழ்வதற்கு, என் ஜீவன் வாழ்வதற்கு, என் ஆத்மா வாழ்வதற்கு, என் குடும்பம் வாழ்வதற்கு, அதை அலட்சியமா நம்ம எடுத்துக்க கூடாது. சொல்லலாம், அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அப்படியே வார்த்தை சொல்லல, அவர் சொன்னபடிதான் உயிர்த்தெழுந்தார். அப்ப சொன்னதை நான் மறந்துடக்கூடாது. அவர் என்ன எனக்கு சொல்லியிருக்கிறாரோ அதை மறந்துடக்கூடாது. உங்க சூழ்நிலைகளில் அவர் உயிர்த்தெழுந்த தேவனா இருந்து எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களோடு கூட அவர் இருக்கிறார்.